ஊருக்கு அவல் பொறி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பீர்க்கங்காய், பீர்க்கங்காய் தோல், தேங்காய், இஞ்சி, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பீர்க்கங்காய் வாங்கும்போது ரொம்ப முக்கியம், அது கசப்பு இல்லாம நீங்க பாத்துக்கணும். என்னன்னா நம்ம கசப்பை எடுக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா, இந்த மாதிரி முனையை கட் பண்ணிட்டு நீங்க தேய்ச்சிங்கன்னா அந்த பால் வரும். பால் வரும்போது அந்த கசப்பு தன்மை போயிடும். முக்கியமா பாத்தீங்கன்னா எலசா வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பீர்க்கங்காய நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா கசப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு பால் வரும், இல்லைன்னா பாருங்க ஒண்ணுமே வராது. அதனால இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம ஒரு 2-3 பீர்க்கங்காய் வாங்கும்போது எலசா பார்த்து வாங்குங்க. இப்ப எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் நானு. இதுல இந்த பீர்க்கங்காய தோலெல்லாம் நல்லா எடுத்துடணும். நல்லா தோலை எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள இதுல எண்ணெய் விட்டுறேன். அடுப்பை சின்னதாக்கிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த ஸ்டஃப்டுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை 4 பாகமா, ஃபுல்லா கட் பண்ணக்கூடாது. 4 பாகம் உள்ள எப்படி ஸ்டஃப் பண்ணதுக்கு எப்படி செய்யறோமோ அதே மாதிரி 4 பாகம் நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம வெள்ளரிக்காய்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த மாதிரி 4 பாகமா கட் பண்ணணும். இப்ப அரைக்கிறதுக்காக பொட்டுக்கடலை, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், நம்ம வதக்கின பீர்க்கங்காயோட தோல், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைக்க போறேன் நான். இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி அதுவும் கொஞ்சம், பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சிருக்கோம் பீர்க்கங்காயோட தோல், அதையும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையா பச்சை மிளகாய், அதையும் நான் இதுக்கு 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரையா அரைச்சிக்கிறேன். இதுல தண்ணியே விட வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து தண்ணி விடாம இந்த பீர்க்கங்காய்லாம் வதக்கணும் இல்லையா, அதனால அப்படியே முதல்ல அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. இதுல கொஞ்சம் நானு தண்ணி இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப நானு அரைக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விழுதா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஆனது. இதை வந்து இந்த பவுல்ல போட்டுக்கிறேன் நான். இப்ப இந்த விழுத இந்த பீர்க்கங்காய் உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணணும். வெளியில தெரியாத அளவுக்கு இதுல நல்லா ஸ்டஃப் பண்ணணும். இது கொஞ்சம் வேலை எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். எப்பயுமே நம்ம பீர்க்கங்காய் கூட்டு, தொகையல் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஒரு வித்தியாசமா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணணும். இப்ப இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு, நான் இதுல போடுறத கொஞ்சம் லேசா நம்ம அதை அப்படியே பிரட்டி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு வெந்துடும். இப்ப இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும் போது என்னன்னா இந்த பீர்க்கங்காய் நல்லா உங்களுக்கு வெந்துடும். இப்ப வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம்.
பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, பார்க்கும் போதே உங்களுக்கு நல்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதை நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன் ஒரு தட்டுல. இந்த எண்ணெய ஒரு பவுல் அப்படியே விட்டுறேன். இப்ப நம்ம வரும் திருமாறத்துக்கு மட்டும்தான் இப்ப தேவை எண்ணெய். இதுல கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா இத கடுகு கொஞ்சம் நல்லா திருமாறணும். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இதுல கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்ப நம்ம இதை எடுத்து வச்ச இந்த பீர்க்கங்காயம் அதிலே போட்டு பரட்டி எடுத்துடணும். இது வெறும் உங்களுக்கு திருமாறதுக்காக தான் இது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நல்லா திருமாறியாச்சு. இதுல உப்பு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம அப்படியே இதை நல்லா கொஞ்சம் பெரட்டி எடுத்துட்டீங்கன்னா இத ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் உங்களுக்காக தயாராகிடுது. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக திருப்பின்னு சொல்றேன் நான். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை போட்டுக்கோங்க. வானலை போட்டு எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்ச நேரம் அது சூடாட்டும். அதுக்குள்ள நம்ம பீர்க்கங்காயை தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு அதை 4 பாகமா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை அப்படியே வச்சுட்டு அரைக்கிறதுக்காக தேங்காய், இஞ்சி, பொட்டுக்கடலை, பீர்க்கங்காய் தோல் நல்லா வதக்கினது, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா உங்களுக்கு மிக்சியில போட்டு முதல்ல ட்ரையா பண்ணுங்க. அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா விழுத அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பீர்க்கங்காய் நம்ம 4 பாகமா கட் பண்ணிருக்கோம். இந்த அரைச்ச விழுதையும் அதுல போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வானலியில எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயில இந்த ஸ்டஃப் பண்ணதையும் போட்டு கொஞ்ச நேரம் பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லிட்டு போட்டு அதை நல்லா மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகணும். அதுக்காக போட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அதை ஒரு தட்டுல எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சமா எண்ணெயை போட்டுட்டு கடுகு அப்புறம் கருவேப்பிலை இந்த ஸ்டஃப்டு பண்ணிருக்கோம் இல்லையா அதையும் போட்டுட்டு கடைசியா மேல கொஞ்சமா உப்பு தூவிட்டு நீங்க அதை எடுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டீங்க. சுவையான ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் தயாராயிடுச்சு. இது நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி செய்வீங்க?